வெல்கம் டு அஜிதா சமையல். இன்னைக்கு முருங்காவும் மாங்காவும் போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த ஒரு கப்புக்கு நம்ம 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 3 பல்லு பூண்டு அதையும் இதில் போட்டுருவோம். அப்புறம் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் இதில் உடச்சி போட்டுக்கலாம். இது உடச்சி போட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 தக்காளி எடுத்து அதையும் இதில் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளியும் போட்டதுக்கப்புறமா நம்ம இதில் பெருங்காயம் போட போகிறோம். பெருங்காயம் வந்து இந்த கட்டை பெருங்காயம் போடுறது நல்லாயிருக்கும். பொடியை விட இதே நம்ம போட பார்த்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை நம்ம போட்டுடலாம். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு போட்ட உடனே எல்லாத்தையும் ஒரு கிளறிட்டு குக்கரை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம மூடி வச்சா போதும். நம்ம இது போல் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆட் பண்ணி பருப்பை வேக வைக்கும்போது பருப்பு வெந்து வரப்போ அவ்வளோ வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து மாங்காய் போட போகிறோம் இல்லையா நம்ம சாம்பாருக்கு, அதுக்காக. இப்போ மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது, அதனால் புளியை கம்மி பண்ணியாச்சு. ஒரு முருங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய பருப்பு வந்து 3 விசில் வந்தாச்சு. ஸோ விசில்லாம் அந்த ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பருப்புலாம் பாருங்கள் நல்லா புகையாக வருது. பருப்பெல்லாம் எல்லாமே பாருங்கள் நல்லா வெந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சின்ன வெங்காயம்லாம் இருக்கிற இடமே தெரியல. ஏன்னா நம்ம தனியாக வதக்கி போட்டோன்னா குழந்தைங்க அதெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால பிள்ளைங்களால் அதை எடுத்து போட முடியாது. அதுக்கான ஸ்ட்ரென்த் எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் சாம்பார் செய்கிறதுக்காக. இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதே அளவுக்கு ஜீரகம், அப்புறம் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வருது. டக்குன்னு வெங்காயத்தை போட்டுருவோம். கட் பண்ணி வச்சுருந்தோம்லே ஒரு வெங்காயத்தை அதை போட்டு வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்ருவோம். வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு வதக்கிட்டு முருங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ முருங்காய் போட்ட உடனே சும்மா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டால் போதும். நம்ம லைட்டாக வதக்குறோம் அப்படின்னா நம்ம இப்போ மஞ்சள் பொடி மிளகா பொடியெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி அதை வேக தான் வைக்க போகிறோம். ஸோ வதக்கிறத விட வேக வைக்கும்போது நல்லா அந்த வாசனை அந்த முருங்காய் வாசனைலாம் இறங்கி நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் அதுக்கப்புறம் குழம்பு மிளகா பொடி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா சாம்பார் பொடி, இது சின்ன டீஸ்பூன் தான். அதனால் நான் இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருவோம், வதக்கி விட்டுருவோம். அந்த லைட்டாக அந்த ஸ்மெல் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. அப்புறம் உப்பு ரெண்டையும் சேர்த்து ஒரு கிளறிட்டு நம்ம மூடி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இது முருங்கைக்காய் வந்து ஒரு பாதி வேவ் வரணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போ முருங்கைக்காய் ஓரளவுக்கு வந்துச்சு. 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எடுத்து வச்சு தான் மாங்காவை போட்டுருவோம். மாங்காவை போட்ட உடனே நம்ம புளித்தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை ஒரு நிமிஷம் இதையுமே மூடி வச்சுருவோம். ஏன்னா உடனே நம்ம புளித்தண்ணி ஊற்றும் போது அந்த வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதை ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து நான் ரொம்ப கம்மியாக, அதாவது நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மாங்காய் முருங்காய்லாம் எல்லாமே ஓரளவுக்கு பாதி வந்து வேவ் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி ஆட் பண்ண உடனே ஒரு 2 மினிட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், இதை மூடி வச்சிடலாம். இப்போ அதோட அந்த புளியோட வாசனையெல்லாம் போய் நல்லா அழகாக கொதிச்சு கரெக்டாக வந்துடும். ஸோ 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துருவோம். பாருங்கள் எல்லாம் கொதிச்சு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் பருப்பு எவ்வளோ அழகாக வெந்து சூப்பராக வந்திருக்குன்னு. இப்படியே சாதத்தில் கூட நெய் போட்டு சாப்பிட்றலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இந்த பருப்பை நம்ம இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடுவோம். இந்த அளவுக்கு, ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மியாக தான் ஊற்றி ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உப்பு வந்து கரெக்டாக தான் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சுருவோம். ஒரு கொதி வந்தோடனே எடுத்துட்டா போதும். நம்மளுடைய சூப்பரான மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல வாசனை, அப்படி ஒரு வாசனை. அந்த இப்போ பெருங்காயம்லாம் கட்டை பெருங்காயம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, சான்ஸேல நல்லா இருக்குது. அது இல்லாமல் நம்ம எல்லாமே போட்டு பருப்பையும் வேக வச்சுருக்கோம். ஸோ சாம்பாருக்கு அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்மளுடைய மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.